காட்டுறேன். இது என்னன்னு சொல்லுங்க. ஹார்ட் இல்லாம இருக்கா? யாருக்கிட்டே ஹார்ட் இல்லாம இருக்கா? செக் பண்ணி உள்ள இருக்கான்னு அடிச்சு பாருங்க. என்னது? ஹார்ட் இந்த ஷேப்ல இருக்காது. நான் அது வரைஞ்சேன்னா நிறைய பேர் தெரியாதுல்ல, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஹார்ட். ஜீசஸ் வந்து உங்களை படைச்சப்போ உங்க ஹார்ட் வந்து எப்படி இருக்கு? கிளீனா இருக்கு. ரைட்? இந்த ஹார்ட் கிளீனா இருக்கா? உள்ள ஏதாவது அழுக்கு இருக்கா? கிளீனா தானே இருக்கு. சரி, இப்போ எனக்கு 2 வாலண்டியர்ஸ் வேணும். ஒரு பாய் ஒரு கேர்ள். டக்குனு எக்ஸ்பிளைன் பண்ணி போடா. ஒரு பாய் ஒரு கேர்ள். போடா. சொல்லு தெரியாம எடுத்துட்டு போறோம். தெரியாம என்ன பண்ணாலும் அது தப்பு. சொன்ன பேச்சு என்ன அழகா சொல்ற, சொன்ன பேச்சு கேட்கலன்னா தப்பு. ஓகே, சண்டை போடுறது எல்லாம் வந்து தப்பு. ஓகேயா? இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட் பாரு எப்படி புதுசா இருக்க ஹார்ட் அழுக்கா நல்லா இருக்கா பார்க்க நல்லாவே இல்லை, அசிங்கமா ஆயிடுச்சுல. இப்போ நீங்க போயிடலாம். தேங்க்யூ கிளாப் பண்ணிட்டு யாரால மட்டும்தான் முடியும்? ஏசப்பாவால மட்டும்தான் முடியும். சரியா? சோ இந்த ஹார்ட்டை நான் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்றது? சொல்யூஷன் என்னது? ஜீசஸ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா? ப்ரே பண்ணி மன்னிப்பு கேட்டா போதுமா? வினிகர் உள்ள போட்டுறணும்னா செய்யக்கூடாது. அப்படி நம்ம பாவத்தை விட்டு அதுக்கு செஞ்சு அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஜீசஸ் கிட்ட ஹார்ட் கொடுத்தா போய் சொல்லிட்டு ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் கேட்டேன். திரும்ப நான் போய் சொன்னா இது வேலைதா? இல்ல you should leave that. ஓகேயா? சோ அறிக்கை செஞ்சு விட்டா என்ன ஆகும்? க்ளீன் ஆயிடும். சரியா? பாவத்துல நம்ம நினைப்போல சின்ன தப்பு பெரிய தப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு. இது வந்து சின்ன தப்பு. நம்ம செய்யற சின்ன தப்பு கேட்டகரியில என்ன ஆகும்? பொய் சொல்ற சின்ன தப்பு தான். அப்புறம் அடிக்கிறதுலாம் சின்ன தப்பா? தெரியாம அடிச்சுக்கிறது சின்ன தப்பு. ஓகே, சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறதுலாம் சின்ன தப்பு. ஓகே, சின்ன தப்பு. சரியா? சிலர் வந்து சின்ன தப்பா பண்ணுவாங்க. என்னன்னா பேச்சு கேட்கணும். கரெக்ட். பெரியவங்க பேச்சு கேட்காம இருக்கிறதுலாம் தப்பு. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா அப்பா பேச்சு கேட்கணும். சின்ன தப்பு தானே நான் பண்றேன்
பெரிய தப்பு இல்லை. இந்த கேட்டகரியில் என்னெல்லாம் வரும்? அடிக்கிறது, திருடுறது, இன்னொருத்தவங்களை ஹார்ம் பண்றது, மற்றவங்களை வந்து பண்ணாம இருக்கிறது. ஓகே, இன்னொருத்தவங்களை அடிச்சு இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி பண்றதெல்லாம் அது வந்து பிக். நெக்ஸ்ட் ரொம்ப இப்ப சொன்னால சோ கிறிஸ் சொன்ன மாதிரி பெரிய தப்புனா என்னது? கொலை பண்றது, பிக் பிக் மிஸ்டேக்ஸ். ஆயுள் தண்டனைலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி பிக்ஸ். ஸோ 3 டைப்ஸ் இருக்கா? ஸ்மால், மீடியம், லார்ஜ். பீட்சா மாதிரி இருக்குல்ல. சரி, சின்ன தப்பு பண்றவங்கலாம் ஜீசஸ் கிட்ட போய் சொன்னாங்களாம். சரியா? ஜீசஸ் வரப்போறாங்க, ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குல்ல. சொல்றாங்க, ஜீசஸ் நான் சின்ன தப்பு தான் ஜீசஸ் பண்ணேன், எனக்காவது ஒரு பொய் சொன்னேன். எல்லாரும் சொல்றேன் தானே, ஸ்கூல் வீட்டில் இருந்ததே நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன், ஏதோ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட. இதெல்லாம் ஒரு தப்பா? ஜீசஸ் கிட்ட சொன்னாங்க. இந்த மீடியம் தப்பு பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஜீசஸ் கிட்ட போயிட்டு, ஜீசஸ் சின்ன தப்பு பண்ற அளவுக்கு நான் சின்ன தப்பு பண்ணல, ஆனா கொலையெல்லாம் நான் பண்ணிட்டு சுத்துறேன், நான் எவ்வளோ மற்றதெல்லாம் நான் பண்றேன்ல, நல்லதும் செய்யறேன், மீடியமா தானே தப்பு பண்றேன். என்னோட கொலை பண்றவன்லாம் இருக்கான், அவனை போய் கேளுங்க, தப்புனா அதானே தப்பு. மற்றவங்க வந்து அடிச்சு போட்டு அப்படிலாம் பண்றாங்க, ஷூட் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க, அவங்க போய் கேளுங்க ஜீசஸ் அப்படின்னு இந்த மீடியம் தப்பு பண்றவங்கலாம் சொல்றாங்க. இந்த பெரிய தப்பு பண்றவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜீசஸ் என்னோட வாழ்க்கை சூழ்நிலை அப்படி தப்பு, எல்லாரும் வேணும் நான் தப்பு பண்றாங்க, முடியல, என்ன பண்றது, பண்ணிட்டேன். என்னோட கம்மி தப்பு பண்றவங்களாம் இருந்தாலும் என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்றவங்களும் இருக்காங்கல்ல ஜீசஸ், என்ன போய் நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜீசஸ் உடனே என்ன சொன்னாரு தெரியுமா? அவங்களை பார்த்து ஜீசஸ் என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாமே ஈக்குவல். சரியா? ஜீசஸ் கண்ணில் சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இருக்கா? சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இருக்கா ஜீசஸ் கண்ணில்? ஒரு பொய் சொன்னாலும் தப்பு தான், கொலை பண்ணாலும் ஈக்குவல். அவர் கண்ணில் பாவம்னா பாவம் தான். நான் சின்ன தப்பு தானே ஜீசஸ் பண்ணேன், நான் பெரிய தப்பு தானே ஜீசஸ் பண்ணேன், அவர்கிட்ட போய் நம்ம எல்லா தப்புமே ஈக்குவலான தப்பு தான். சரியா? அவர் பார்வையில சின்ன தப்பு பெரிய தப்புனே கிடையாது. ஸோ we should be very cautious. சரி, நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதோ ஒரு தப்பு, நீங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் மனசுல யோசிச்சு பாருங்களேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில? சின்ன தப்பா, மீடியம் தப்பா, பெரிய தப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஸ்டக் இன் சம் சின். கரெக்டா? அது எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் ஆகலாம். அடிக்ஷன்னா என்ன? ஃபோன், ஏதோ ஒரு டிவி ஷோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால் பேசாமல் இருக்க முடியாது, இல்லை எனக்கு வந்து நிறைய விஷயம் எனக்கு பேட் தாட்ஸ் வருது, ஏதோ ஒரு தப்பில் நீங்கள் இருக்கலாம், எல்லாருமே இருப்போம். கரெக்டா? இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது பார்ப்போமா? தெரியாம இந்த கலர்ல இருக்கு சிமெண்ட், அதுவே ப்ரௌன் வச்சுக்கலாமே. ஓகே, டர்ட்டியா இருக்குல்ல, யாரும் குடிப்பீங்களா? குடிக்க சொன்னா குடிக்க மாட்டோம். ஏன்? அழுக்கா இருக்குல்ல, இல்லை உட்காந்துருக்கோம். தெரியுமா? தூக்கி காட்டுறேன். ஓகேயா? இது யார் தெரியுமா? நீ தான். நான் ஜீசஸ் படிச்சப்போ எல்லாரும் இப்படி அவர் சாயல்ல படிச்சாரா? அவரை மாதிரி இருக்கும் பத்தியாவே வெள்ளையா. ஜீசஸ் திரும்பி வரும்போது அவர் மாதிரி தான் நம்ம இருப்போம். ஓகேயா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இப்படி ஒயிட்டா இருக்கும் இனிஷியலி. ஓகே, இது யாரு? நான் ஜீசஸ். ஜீசஸ் இருக்காரு. இப்போ
நீ கலர் என்னவா மாறிடுச்சு? நான் கிளீனா இருக்கேனா அழுக்கா இருக்கேனா? இப்போ இந்த தண்ணி யாராலும் குடிக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி குடிக்க முடிஞ்சிருக்குமா? வெள்ளையா இருந்தப்போ குடிச்சிருக்கலாம். எனக்கு என்ன ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சிங்க. நான் பாவத்தை அலோவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எல்லாம் ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கோமா? அதில் அழுக்காட்டும். சரியா? இப்போ என்ன பண்ணும்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் பாவமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்யூஷன் கிடைக்காது. ஜீசஸ் கூட நம்ம ஹெவன் போக முடியாது. சரியா? அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஸோ அந்த பாவத்தை விடணும். அந்த ஜீசஸ் கிட்ட சாரி சொல்லிட்டு விடணும். சரியா? நீங்க அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்ன பாவம்? நான் தூங்கிட்டீங்களா? போய் சொல்லிட்டே இருக்கேன். என்ன அறியாம போய் சொல்லிட்டே இருக்கேன்னா நான் என்ன பண்றேன்? ஜீசஸ் நான் இன்னும் போய் சொல்ல மாட்டேன் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு கான்ஷியஸா போய் சொல்லிடக்கூடாது. நான் என்ன போய் சொல்லிடக்கூடாது. ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கிரேஸ் கொடுங்க. ஜீசஸ் கிரேஸ் கொடுத்தா நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியும் தெரியுமா? ஸோ ஜீசஸ் கிட்ட டெய்லி ப்ரே பண்ணி அந்த பொய் சொல்ற இதுல இருந்து நம்ம விடுதலை வாங்கணும்னா, அறிக்கை செய்து விட்டு விட்டோம்னா என்ன ஆகும் தெரியுமா? ஜீசஸோட பிளட் வந்து நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணி நம்ம எப்படி ஆக்கிடும்? மறுபடியும் கிளீன் ஆக்கிடுமா? இந்த தண்ணி குடிக்கலாமா? ஆனா எப்போ இப்படி கிளீன் ஆகும்? அறிக்கை செய்து என்ன பண்ணணும்? விட்டுறணும். அந்த தப்ப திரும்ப செய்யக்கூடாது. செஞ்சா இரக்கம் பெறுவான். ஏன் அப்படின்னா ஜீசஸ் அந்த கிராஸ்ல உங்களுக்காகவும் எனக்காகவும் அவ்வளோ வலி. ஒரு சின்ன முள்ளு குத்திருக்கா? அவங்க யாரையாவது முள்ளு குத்திருக்கா? வலிக்குமா வலிக்காதா? சின்ன முள்ளு குத்தினாலே அவ்வளோ வலிக்குதே. தப்பே செய்யாம ஜீசஸ் கையில காலில் ஆணி அடிச்சா எவ்வளோ வலிச்சிருக்கும் ஜீசஸ்க்கு. அவர் எதனால அதெல்லாம் அனுபவிச்சாரு? நம்ம சொல்ற புரியுக்காக தான். நம்ம யாருக்கும் தெரியாம மறைமுகமா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம ஹார்ட் மட்டும் தான் தெரியும். வெளியே இருக்கவங்க தெரியாது, அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம மனசுக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒன்று மறைச்சு வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ல. ஏதோ ஒன்று மறைச்சு வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜீசஸ்க்கு தெரியும். ஓகே? அந்த எல்லா பாவங்களுக்காக தான் ஜீசஸ் என்ன பண்ணாரு? சிலுவையில ரத்தம் சிந்தி பாவத்தையே வந்து இல்லாம பண்ணிட்டாரு. ஓகே? சோ ஃபுல்லாவே க்ளீன் ஆக்கிட்டார் ஜீசஸ். சோ நம்ம என்ன பண்ணணும்? சோ நம்ம ஜீசஸ் கிட்ட நம்ம ஹார்ட் கொடுத்தோம்னா எப்படி ஆக்கிடுவாரு? சோ என்ன வசனம் நான் இப்ப சொன்னேன்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஜீசஸ் கிட்ட இரக்கம். சரி, இப்போ 2 minutes எல்லாரும் கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க.